டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் அப்படியே மார்க்கெட்டையும் அனலைஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் வீக்குக்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே ஓவராலா ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா தாராளமா கேளுங்க. அதை நான் கிளியர் பண்றேன். சரிங்களா? அப்புறம் ஒன் மோர் திங். ஸோ இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். ஓகேங்களா? அது வந்து கோர்ஸ்க்கான கண்டென்ட் அது. அதை தவிர்த்து உங்களுக்கு அந்த நார்மல் யூடியூப்ல போடுற கண்டென்ட் வந்து நான் சிலது எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பிஃபோர் தட் இன்னைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு இந்த 2 நாள்ல ஷூரா உங்களுக்கு அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். பாருங்க. ஓகேங்களா? அதில் ஒரு நல்ல கண்டென்ட்டாவே இருக்கும். நீங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு என்ட்ரிஸே கிடைக்கும். ஓகேங்களா? அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு என்ட்ரி செட்டப் தான் உங்களுக்கு நான் சொல்லியும் தரப்போறேன். இது என்ட்ரி செட்டப்னு சொல்றதை விட இவ்வளவு நாளா நீங்க பேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, நீங்க என்ன உங்களுக்கு நார்மலா தெரியும், இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக்கா சொல்றேன், என்ன நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு. ஒரு இன்டியூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு பிறகு பை அண்ட் செல் பண்ணுவீங்க, இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டு தான் பண்ணுவீங்க இல்லையா? இதை தவிர்த்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எங்கேயாவது ஸ்வீப் பண்றப்போ ஒரு என்ட்ரி பார்ப்பீங்க. மேஜரா நீங்க பண்றது இது மட்டும் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கிறதே இதுதான், என்ன ப்ரோ நம்ம இதையே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது எதை கம்பேர் பண்றதை விட இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரக்சர், அதனாலதான் நம்ம இது உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுத்தோம். ஏன்னா இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்க மத்தது கம்பேர் பண்றப்போ நீங்க ஒரு வேற ஏதாவது சொல்றேன். ஓகேங்களா? இதுல இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பேஸ் பண்ணி பண்றப்போ உங்களுக்கான அந்த ரிஸ்க் ரிவார்டா இருக்கட்டும், இல்ல நீங்க வைக்கிற டார்கெட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா? நமக்கு என்ன இதுல மெயினா தெரியுது, இப்ப இத்தனை நாளா நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஓகேங்களா? என்ன தெரியும், நம்மளால இந்த கான்செப்ட் படி செட்டப் நல்லா கிரியேட் பண்ண முடியும். செட்டப்ன்றதை விட அந்த ரிஸ்கை நல்லா கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரிஸ்கை நல்லா கம்மி பண்றோம்ன்றப்போ ரிவார்டை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மெயினா ட்ரேடிங் வந்தது நமக்கு காரணம் அதுதான். ஓகேங்களா? நான் பல தடவை சொல்லிட்டேன், நீங்க எது பண்ணாலும் சரி ரிஸ்கை கம்மி பண்றதா கத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நல்லா தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இத பேசலாமா என்னன்னு தெரியல. இப்ப ரீசெண்டஸா கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப நாம சொல்லி கொடுக்குற கான்செப்டே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி ஐ மீன் தெரியுது அப்படின்னு நீங்க எடுத்து பேசிட்டு இருந்தீங்க டெலிகிராம்ல. நான் பார்த்தேன் அதெல்லாம். ஓகேங்களா? நான் நோட் பண்ணலன்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்களா எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஆனா ரியாலிட்டியா ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க இதை பேட்டர்னா கூட வச்சுக்கினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, நீங்க சொல்றீங்க இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறான் மேல போறான் இதே தான் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ, இதே ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கானே ப்ரோ, இதையும் நிறைய நேரத்துல அடிச்சுட்டு போனா அடிப்பான் தான். ஓகேங்களா? இன்ஸ்டியூஷன் அவன் மெயினா இதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? ஆனா கம்பாரிசன் நீங்க எது வேணா எடுத்துக்கோங்க, எந்த ஒரு கான்செப்ட் வேணா எடுத்துக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஓகேங்களா? ஆனா நீங்க எடுக்கிறது உங்களுக்கு புரியுதான்றத முதல்ல யோசிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த கான்செப்டே நான் எடுக்கல, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டுமே வச்சு பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு நாளைக்கு பண்ணுவீங்க வெறும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த இடத்த உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஓகேங்களா? இப்ப நார்மல் ஒரு ஃபுட்பால் பிளேயர், இப்ப ஒருத்தன் ஃபுட்பால் பிளேயர் இருக்கான்னு வச்சுப்போம், எல்லாராலையுமே பால் அடிக்க முடியும், ஐ மீன் பாலை கிக் பண்ண முடியும். ஆனா எல்லாராலுமே கோல் போட்ட முடியுமா? அப்ப அவனுக்கு என்ன வேணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை நீ எப்படி கிரியேட் பண்ண போறன்றதான் உனக்கு முக்கியம். ஓகேங்களா? சும்மா சொல்லிட முடியாது இங்க சும்மா. இல்ல இதெல்லாம் ஒரு பேட்டர்னு, நான் யூஸ் பண்ணி பண்ண மாட்டேன், இதெல்லாம் அந்த மாதிரி நீங்க ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணி பண்ணுங்க, எது வேணா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஃபண்டமெண்டல்ல நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலா கேட்டீங்க. ஓகேங்களா ப்ரோ, இந்த பேட்டர்ன்லாம் இல்லாம நான் எப்படி ப்ரோ ஃபண்டமெண்டல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு பண்றது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை தெளிவா கவனிச்சுக்கோங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? எதுக்கு நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஓகேங்களா? சும்மா எல்லாத்தையும் ஒரு இதுவா எடுத்துட்டு போயிட்டு இருக்க கூடாது, சும்மா அது பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு. ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த எந்த இடத்த வேணா வச்சுக்கோங்க, வெறும் ஃபண்டமெண்டல் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்க, இல்ல அப்படின்னா ஃபண்டமெண்டல் தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இல்ல, நீங்க மெயினா வச்சிருக்கிறது ஃபண்டமெண்டல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இப்ப ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? இப்ப இந்த இடத்த அவன் கரெக்டா செல் பண்ணுவான்றத நீங்க நியூஸை பாக்குறீங்க, ஏதோ ஒன்று பாக்குறீங்க, அவன் இங்கதான் எப்படி செல் பண்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த இடத்த ஒரு வேலை என்ட்ரி போடுறீங்க, சரி ஓகே, இப்ப இங்க மார்க் பண்ணிருக்கீங்களா, இது வேணா வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த இடம் நீங்க எடுக்கிறீங்க, அந்த இடத்துலதான் அவன் பை பண்ணுவான் செல் பண்ணுவான்னு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து ஃபண்டமெண்டலா அங்க ஒரு பிரைஸ் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஸ்ட்ரைக்கா இருக்க போகுது, அதனால பிரைஸ் வந்து ட்ராப் ஆக போகுதுன்னு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்த ஒரு செல் பண்ண பார்ப்பீங்க. ஓகே, இங்க செல்லிங் போடுறீங்கன்னு வச்சுப்போம், ஸ்டாப்லஸ் எங்க வைப்பீங்க? ஜஸ்ட் சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணியே பண்றீங்க, இந்த இடத்த எப்படி என்ட்ரி எடுப்பீங்க? அவன் இங்க இருந்தா போடுறானான்றது எப்படி தெரியும்? அங்க ஃபண்டமெண்டலா சொல்றான்றதுனால அங்க ஒர்க் ஆயிடுமா? அப்படிலாம் இதுல கிடையாது. ஃபண்டமெண்டல்ன்றது ஜஸ்ட் ஒரு
ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சைடு அவ்வளவுதான். ஓகேங்களா? இது அதை மட்டுமே மெயினாலாம் வச்சு உங்களால பண்ணவே முடியாது. ஓகேவா? அதுதான் உண்மை. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அவங்க இருந்து போடுறான் நியூஸ், எவன யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து கூட அவங்க பினான்சியல் மினிஸ்டர் பேசினாலும் சரி. ஓகேங்களா? பிரைஸ் வந்து டிராப் ஆக போகுதுன்னே வச்சுப்போம். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்த வந்து பிரைஸ் டிராப் ஆக போறானே வச்சுக்கிட்டாலும் இந்த இடத்த எப்படி கரெக்டா என்ட்ரி போடுவீங்க? எந்த இடத்த ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? நீங்க பண்ணுங்க, பண்ண வேணாம்னு சொல்ல வரல. ஓகேங்களா? உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. நான் அதை பத்தி பேச விரும்பல. ஆனா எப்பயுமே சரி, எந்த ஒரு கான்செப்ட் வேஸ்ட் அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. நான் எல்லா கிளாஸஸ்லயும் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு கான்செப்டும் நமக்கு வேஸ்டா என்னைக்குமே யோசிக்கவே கூடாது. ஓகேங்களா? இது இப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அந்த மாதிரி. ஆனா நான் உங்கள்ட்ட சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இங்க என்கிட்ட தான் கத்துக்கணும்னு சொல்ல வரல. நீங்க எங்க கத்துக்கிட்டாலும் சரி, அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அதுக்கு புரிஞ்ச வாட்டி உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதான்றத மெயின்ல செக் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்ல வேற ஒருத்தவங்க சொல்றாங்கன்றதுனால நீங்க போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா, அது எனக்கு புரியுதா இல்லையா, நான் ஏன் எடுக்கிறேன், எவனோ ஒருத்தன் எனக்கு சொல்லி கொடுக்குறான், அவன் ஏன் அதை சொல்லி கொடுக்குறான், அது என்ன ரீசன், அந்த ஒரு ரீசன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அது தெரியுதா, இதை வச்சு என்னால ட்ரேட் பண்ண முடியுதா, இதை வச்சு என்னால ரிஸ்க் கம்மி பண்ண முடியுதா, இதை வச்சு என்னால ட்ரேட் பண்ண முடியுதா, இதுதான் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? நான் இந்த கான்செப்ட் நல்லது, அந்த கான்செப்ட் நல்லது அப்படின்னு நான் அதில் சொல்ற அந்த பேச்சே கிடையாது. என் கான்செப்ட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன், இதான் பெஸ்ட் எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை எடுத்துட்டு போய் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய நாலேஜை நீங்க கெயின் பண்ணுங்க அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு நோக்கம். ஓகேங்களா? இதை மெயினா வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து சரி, தயவு செஞ்சு மத்தவங்க ஒரு கான்செப்ட், நான் இதுன்னு மட்டும் சொல்ல, எந்த கான்செப்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? நிறைய பேர் இந்த இதுலயே பாக்குறேன், எனக்கு வந்து ப்ரோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரைஸ் ஆக்ஷன் இல்ல மத்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரு ரிஸ்க் எது வேணா அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஓகேங்களா? நீங்க அதை இதையும் போட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்க என்ன கத்துக்கிறீங்க, உங்களுக்கு எது வருதுன்றதை மட்டும் மெயினா பாருங்க. ஓகேங்களா? எது உங்களுக்கு புரியுது, எதனால ரிஸ்க் கம்மி பண்ண முடியுது, எது உங்களுக்கு நல்ல ரிவார்ட்ஸ் கொடுக்குறான்னு பாருங்க. ஏன்னா ரிவார்டுக்காக தான் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? சும்மா அங்க யாரும் வரல. ரியாலிட்டியா பேசணும்னா எல்லாருமே உள்ள வந்திருக்கிறது பணத்தை மல்டிப்ளை பண்றதுக்காக தான். சும்மா இல்ல ப்ரோ நான் நாலேஜ் மட்டும் கத்துக்கணும், இங்க நாலேஜ் எல்லாம் எவனுமே வரமாட்டான். வந்திருக்கிறது பணத்துக்காக மட்டும்தான். ஓகேங்களா? அதான் உண்மை. ஓகேங்களா? ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். அப்ப அந்த பணத்தை வச்சு நான் எடுக்கணும். என்கிட்ட ஒரு மணி இருக்கு, அந்த மணியை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர முடியும், அதுதான் மேட்ரு. சும்மா நான் 100 ரூபா போட்டு அடுத்து ஒரு 100 ரூபா வந்தா ப்ராஃபிட் எல்லாம் போயிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நீ 100 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணி எப்ப நீ growth ஆகி எப்ப என்ன பண்ணுவ, ஒரு மயிருமே இருக்காது. ஓகேவா? அதனால ஒரு சின்ன ப்ராஃபிட், ஒரு ப்ராஃபிட் அதுக்குன்னு பெருசா தான் பண்ண வரணும்னு சொல்ல ஸ்டார்டிங்ல. ஆனா அதை growth இன்க்ரீஸ் பண்ணிட்டே வா. உன்னால ஒரு 500 ரூபா முதல்ல கொண்டு வர முடியுதா, அதை அடுத்து எப்படி ஒரு 1000 ரூபாய்க்கு மாத்தணும்னு பாரு, அடுத்து அதை எப்படி க்ரோ பண்ணணும்னு பாரு. இதுதான் உனக்கு தேவை. ஓகேவா? இதுதான் ஒரு growthன்னு நான் எதிர்பார்க்கறேன். இந்த மாதிரி நீ போனன்றப்போ உனக்கு அது பெஸ்டாவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது நிறைய ஒரு கான்ட்ரவர்சியாவே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இது இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எனக்கு சத்தியமா பிடிக்காது. ஓகேங்களா? நான் பல தடவை சொல்லிட்டேன், இத்தனை நாளா நீங்க கிளாஸ் பார்த்தோம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது எனக்கு கண்டிப்பா செட் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இது ஒரு விஷயம், நான் ஒரு விஷயம் கத்துக் கொடுக்குறேன், இதை நீங்க எடுத்துட்டு போய் பேக் டெஸ்ட் பண்ணுங்கன்றது. ஓகேங்களா? ஸோ என்னன்னு பாருங்க, சொல்லணும்னு தோணுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேவா? எதையும் நீங்க குறை சொல்லக்கூடாது. இருக்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கா, அதை தயவுசெய்து குறை சொல்லாதீங்க. ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிட்டு அதை என்ன இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு அடுத்தடுத்த கான்செப்ட்னு போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் பாக்குறீங்க, இது எனக்கு புரியல, அடுத்த கிளாஸ் போறீங்க, அடுத்து அப்படியே போயிட்டே தான் இருப்பீங்க, ட்ரேடே பண்ண மாட்டீங்க கடைசி வரைக்கும். இருக்கிற விஷயம் கரெக்டா பண்ணணும், அது எப்படி எனக்கு யூஸ் ஆகுதுன்றதை மட்டும் மெயினா பாத்துக்கோங்க. சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா? ஐ மீன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒன்னு நைட்டே போஸ்ட் பண்ணேன். நான் ஹிடன் பிஓஐன்னு ஒரு டாபிக் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதே இல்லை. ஓகேவா? அதனால அந்த ஹிடன் பிஓஐ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். அதை தவிர்த்து ஸோ இந்த டிஸ்கார்ட்ல இருக்கிற மெம்பர் யார் 1-to-1ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து என்னது இது நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து வீடியோஸ் போட்டுடுறேன். ஓகேங்களா? அந்த என்ட்ரி டைப் வந்து போடணும்னு சொன்னாலே அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்க பாப்பீங்க, இன்னைக்கு ஈவினிங்கே போஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னா ஆமா இன்னைக்கு ஈவினிங்கே போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இல்லைன்னா நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க அதை பார்த்து கிளியர் ஆயிடுங்க. அப்புறம் யூடியூப்ல வந்து அந்த ஹிடன் பிஓஐயும் போட்டுறேன். அதை தவிர்த்து அந்த செஷன் லிக்விடிட்டி இருக்கு இல்லையா, செஷன் லிக்விடிட்டியை வந்து எப்படி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இதை முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் இதை முடிச்சிட்ட பிறகு அடுத்து வந்து இப்ப இவ்வளவு நாளா பார்த்ததெல்லாம் நீங்க ஐ மீன் இதை சொல்ல வரணும் நான், ஏன்னா நீங்க இப்ப இவ்வளவு நாளா பார்த்ததெல்லாம் ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகேவா? ட்ரேட் பிளானு, இந்த பேசிக்கு இதெல்லாம் மேட்ரு கிடையாது. ட்ரேட் ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணுக்குது. ஓகேங்களா? அந்த ட்ரேட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த ஸ்டாண்டர்டிங்னா ஒரு
இவ்வளவு நாளா நீங்க கத்துக்கிட்டீங்கல்ல, இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60-70% தாராளமா கொடுப்பான். ஓகேங்களா? அந்த ட்ரேட் ஸ்டாண்டர்ட் நான் சொல்றது வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுப்பான். ஓகேங்களா? ஆனா அந்த ட்ரேட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? அதனால இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. வீடியோஸ் இன்னைக்கு நைட்டே போஸ்ட் பண்ணிடுறேன். தெளிவா உட்காந்து ஒன் பை ஒன்னா பாருங்க. அதுவும் அந்த 2 என்ட்ரி டைப் சூப்பரான என்ட்ரி டைப்பே போட்டிருக்கேன். என்ட்ரி டைப் 4, 5, 6 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மீதி இருக்கிறது போஸ்ட் பண்ணிடுறேன். இதை தவிர்த்து இன்னொரு என்ட்ரி டைப் டோட்டலா 7 என்ட்ரி டைப் சொன்னேன். அதுல அந்த லாஸ்ட் ஒரு என்ட்ரி டைப் மட்டும் நான் வீடியோ எடுக்கல. அது உங்களுக்கு கிளாஸ்ல வந்து சொல்றேன். ஏன்னா அது அது உங்களுக்கு வீடியோல சொன்னா கண்டிப்பா புரியாது. ஸோ அதனால நான் கிளாஸ்ல வந்து சொன்னாதான் அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதனால கிளாஸ்ல கம்ப்ளீட்டா சொல்றேன். கரெக்டா பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த என்ட்ரி டைப் 4ல வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு நாளா எடுத்த என்ட்ரி மாதிரிலாம் அது இருக்காது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் காமிச்சல ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு பை அண்ட் சேல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆனா அந்த என்ட்ரி டைப் அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், புதுசா இருக்கும். ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த என்ட்ரி டைப் 5. அந்த என்ட்ரி டைப் 5 என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளவு நாளா நீங்க ஒன்று யூஸ் பண்ணிருப்பீங்க. என்ன யூஸ் பண்ணிருப்பீங்க? நான் உங்களுக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லி கொடுத்தேன். சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? எல்லாருமே நீங்க என்ன யூஸ் பண்ணிருப்பீங்கன்னா சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கே சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அதுக்கு ஈக்குவலா இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் அந்த என்ட்ரி டைப் 5. அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். போய் உட்காந்து தெளிவா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் வர வெபினார் எல்லாத்துலயுமே நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். கிளாஸஸ் வெபினார்ல. ஓகேங்களா? அப்படியே வர வர உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதை தெளிவா பார்க்கணும். ஸ்டார்டிங் பாக்குறப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க அகைன் அகைன் அதை பார்த்து பேக் டெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு அது சீக்கிரம் வந்துடும். ஓகேங்களா? அது சூப்பராகவே இருக்கும். சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் நீங்க யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஆனா இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஹை ப்ராபிலிட்டி செட்டப்பே கிடைக்கும். ஓகேவா? அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன், போய் பாருங்க. இன்னைக்கு வந்து என்ட்ரி டைப் ஐ மீன் அந்த ட்ரேட் பிளான் கிளாஸஸ் வந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் அதுதான் நான் போஸ்டா போட்டிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் உங்களுக்கு எடுத்து போட்டு விட்டேன். ஓகேங்களா? கொஞ்சம் இதுவா இருங்க, நான் போஸ்ட் பண்ணிடுறேன். எல்லாத்தையுமே உட்காந்து தெளிவா பாருங்க. கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நான் டிஸ்கார்ட்ல அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க அப்படியே ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை தவிர்த்து யூடியூப் மெம்பர்ஸ், ஸோ உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து அந்த செஷன் லிக்விடிட்டி வந்து நான் ஏற்கனவே சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். செஷன் லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் இட்டன் பிஒய். ஓகேங்களா? என்னால இப்போதைக்கு இது 2 தான் ஷேர் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் ஷேர் பண்றேன். ஃபியூச்சர்ல அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால எது சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல. இதுதான் அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஓகேவா? எதுவா இருந்தாலும் அது ப்ராப்பரா கத்துக்கோங்க. இது வரைக்கும் கத்துக்கிட்ட வரைக்குமே நீங்க அகைன் அகைன் என்ன பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணி அதை இன்னும் ப்ராப்பரா செட்டப்பா ஒன்று கொண்டு வாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அது. சரிங்களா? இப்ப ஓகே, வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஸோ ஓகே, எது ஜென்ரல் வெபினார் தான் நம்ம வந்தது. எது டவுட் இருக்குன்னா கேளுங்க, நம்ம அதை கிளியர் பண்றேன். சரிங்களா? எது டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இல்லையா? கிளியரா எல்லாரும்? நான் இதுலன்னு கேட்கல, உங்களுக்கு எதுல டவுட் இருந்தாலும் தாராளமா கேளுங்க, நான் அதை கிளியர் பண்றேன். நம்ம வேற ஏதாவது நீங்க பார்த்த சார்ட்டா கூட இருக்கட்டும் அப்படின்னா கூட சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒருவேளை இல்லை அப்படின்னா சொல்லுங்க, நம்ம அடுத்து என்னன்றதை பார்ப்போம். இல்லையா? டவுட் எதுவும் இல்லையா? ஆன்சராவது பண்ணுங்க, இருக்கு இல்லைன்றதாவது. ப்ரோ இப்ப வால்யூம் பேஸ்டு கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபைன் பண்ணுறது? யாருன்னா ஒரு ஆளு கேளுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? வால்யூம் பேஸ்டு கேண்டில் எப்படி ஃபைன் பண்றதுன்னு கேட்டது ப்ரோ. இப்ப வால்யூம் பேஸ்டு கேண்டில் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. வால்யூம்னா உங்களுக்கு என்ன தெரியும்? வால்யூம்னா நிறைய பை அண்ட் செல், அது வந்து அதிகமா யார் இருக்காங்க அப்படின்னு. ஆமா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கேண்டிலா? நீங்க கேண்டிலுக்கு தான் கேக்குறீங்க, அதனால நான் கேண்டிலுக்கே சொல்றேன். இது வந்து என்னது? இது ஒரு பியரிஷ் கேண்டிலா? அப்ப இந்த இடத்த யாரு அதிக டிமாண்ட், யார் டிமாண்ட்ல அதிகமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பிரைஸ் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவ்வளவு தூரம் பிரைஸ் என்ன பண்ணிருக்காங்க, பை பண்ணிருக்காங்க. ஆனா அதை டாமினேட் பண்ணி பிரைஸ் என்ன இருக்கு, கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க ஒரு வால்யூம் கேண்டிலா எடுத்துக்கலாம். செல்லிங்கான வால்யூம் கேண்டில்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கேண்டிலுக்கு மட்டும் எடுக்கணும்னு இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் புல் பேக்லயும் எடுக்கலாம். நான் ஒன்னு சொல்லி கொடுத்துருப்பேன்ல, எதுக்கு நம்ம ஆர்டர் ஃப்ளோக்கு ஒரு ரீசன் நான் சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் இருக்கும், ஒரு வால்யூம் ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த வால்யூம் ரேஞ்ச். இப்ப இங்க இருந்து பாருங்க, இது ஒரு புல் பேக். பிரைஸ் இங்க இருந்து பை போட்டிருக்கான், இவ்வளவு தூரம் மேல போய் உடைச்சிருக்கான், அதுவும் நல்ல ஒரு புஷ் கொடுத்தே உடைச்சிருக்கானுங்க. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு நல்ல வால்யூம் இருக்கா கேண்டிலோட போட்டு? அப்ப இது வந்து என்ன ரேஞ்ச் அப்படின்னா, இது வந்து ஒரு பையிங் ரேஞ்ச். ஓகேங்களா? அப்ப இந்த பையிங் ரேஞ்சுக்கு ஈக்குவலா செல் பண்ண ஜோன் இந்த ஜோன். ஓகேங்களா? அடுத்து பிரைஸ் வந்து இதை உடைக்கிறப்போ, ஓகேங்களா, நான் அந்த ஆர்டர் ஃப்ளோக்கு ஒரு விஷயம் தெளிவாவே சொல்லி கொடுத்தேன். என்னென்ன அப்படின்னா, இந்த இடத்த ஒரு செல்லிங் இருக்குமா?
இல்லைங்களா? இந்த இடத்த ஒரு செல்லிங் ஆமா நடந்திருக்கும். ஆமா அதனாலதான் பிரைஸ் இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு. அகைன் பிரைஸ் இதை மேல உடைக்கிறப்ப யார் இருக்காங்கன்னு தெரியுது உங்களுக்கு? பையர். பையர் இருக்காங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? அப்ப இதுல ஓகே இதை தாண்டி அவன் உடைக்கிறான்றப்போ அகைன் பிரைஸ் வந்து இந்த டேப் பண்றப்போ இவ்வளவு பெரிய பையிங் மொமெண்டமுக்கு முன்னாடி வந்த செல்லிங் மொமெண்டம் இது. ஓகேங்களா? அப்ப அகைன் பிரைஸ் இதை டேப் பண்றப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனாலதான் இது ஆர்டர் ஃப்ளோவா மார்க் பண்றோம். அதே மாதிரி இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கா இல்லையா, இது எல்லா விஷயத்தையுமே நம்ம மெயினா பாத்துக்கணும். ஓகேங்களா? எப்படி எல்லாத்துக்கும் பாப்பீங்களோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? சிம்பிள் தான். வால்யூம் கேண்டில்ன்றது ஒண்ணும் இல்ல. அந்த இடத்த யாரு அதிக வால்யூம் காட்டிருக்காங்க, ஒரு பை நடக்குதுன்னா அந்த இடத்த யார் அதிக பை பண்ணிருக்காங்க, அடுத்து என்ன பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எல்லாம் பார்த்தா தெரியுது, நல்ல ஒரு பையிங் கேண்டில் போட்டிருக்காங்க இல்லையா? சூப்பரான வால்யூம் வந்திருக்கு. இங்க லோவை எடுத்தான், லோவை எடுத்துட்ட பிறகே லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண பிறகே உடனே என்ன பண்ணிட்டானுங்க, பையை எடுத்துட்டு போய் மேல போட்டானுங்க. ஒரே கேண்டில் நல்ல ஒரு வால்யூம் கொடுத்துருக்கான் பாருங்க. தெரியுதுங்களா? இதுதான் கேண்டிலுக்கான வால்யூம். ஓகே அந்த ரேஞ்சும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஒரு வால்யூம் ரேஞ்ச் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? இது கேண்டிலுக்கு, இது ரேஞ்சுக்கு. சரிங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட் இருக்கா இருக்காது? இருக்குன்னா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் சரி ஓகே. அப்ப மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோமா? நிஃப்டில இருந்து கோல்டுல இருந்து எது நமக்கு செட்டப் ஏதாவது கொடுக்குறானா அப்படின்றத. சரி ஓகே. நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கரண்டா 50 மினிட்ல பாக்குறேன். மோஸ்டா எல்லாரும் 50 மினிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால 50 மினிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து அடுத்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்ட பிறகு இந்த இடத்த என்ன பண்ணிருக்கு பிரைஸ், அகைன் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மேல போய் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கானா இல்லையான்றதை செக் பண்ணிப்போம். பண்ணல, ஸ்வீப் தான் பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா? இது ஸ்வீப், இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல, சாரி ஸ்வீப். இது அகைன் பிரைஸ் இதை ஸ்வீப் பண்ணிட்ட பிறகு கீழே வந்தானா என்ன பண்ணுவீங்க? இன்டியூஸ்மெண்ட் இது, இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட். இது இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய ஜோன்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரியும், எந்தெந்த இடத்த பை அண்ட் சேல் பண்ண போறீங்கன்னு. இது ஒரு ஆர்டர் பிளாக்கு, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. அப்ப இந்த இடத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பீங்க. அதை தவிர்த்து இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக் எதுன்னு பார்ப்பீங்க. ஜூம் பண்ணி பார்த்துப்போம். இதுல ஆர்டர் ஃப்ளோ எங்க இருக்கு அப்படின்னா, இது ஒரு டிசிஷனல் ஆர்டர் ஃப்ளோ. இதுல ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கா வரும் இல்லையா? ஸோ நம்ம செட்டப் வந்துருச்சா? எஸ், நம்ம செட்டப் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்படியே இதுல இருந்து கண்டினியூ பண்ண போறீங்க இல்லையா? ஸோ அப்ப இதுல ஒரு இது இன்ஜினியர் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. இது இன்ஜினியர் லிக்விடிட்டி அப்படின்னா பிரைஸ் வந்து கடைசியா என்ன பண்ணிருக்கான், சப்ளைவை ஐ மீன் இந்த டிமாண்டை டேப்பே பண்ணல, ஆர்டர் ஃப்ளோவே டேப் பண்ணி பிரைஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரை கொடுக்க போறோம். எப்படியா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ண போறீங்க, அது வேற விஷயம். ஓகேங்களா? அடுத்து இப்ப கரண்டா என்ன பண்ணலாம், பிரைஸ் இதுக்கே வாங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்து நம்ம ஒரு பை பண்ணலாம் அப்படின்னா எப்ப பண்ணலாம், எப்ப பண்ணலாம்? மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் ப்ரோ. மறுபடியும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணும்ல. அப்ப இதுல அடுத்து எங்கேயாவது இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கான்னு பாக்குறோம். இதுல எதுவும் இன்டியூஸ்மெண்ட் நடக்கல. இதானே இன்டியூஸ்மெண்ட், இது இன்டியூஸ்மெண்ட் எடுக்கல. ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். பிரைஸ் இன்னும் இன்டியூஸ்மெண்ட் எடுக்காம தான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் நம்ம ஒரு வெயிட் பண்ணலாமா? அடுத்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து ஆர்டர் பிளாக்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எதுவும் இருக்கான்றதை பார்ப்போம். இதுல எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எதுவும் இல்லை, எல்லாமே மிட்டிகேட்டடு. அப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இது. அப்ப மேல இருக்கிறதா இன்டியூஸ்மெண்ட், அதுதான் இன்ஜினியர் லிக்விடிட்டி, அதுதான். அப்ப இது எல்லாமே என்னவோ மாறிடும், என்னவோ மாறுதலாம், ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியா. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க பார்ப்பீங்க? இது என்னது, இது மெயினா இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? அந்த என்ட்ரி டைப் 4ல என்ட்ரி டைப் 5ல ஓகேங்களா, ஒரு பேசிக்கா போய் கிளியர் பண்ணிடுற பாருங்க. அப்புறம் டவுட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வெபினார்ல பாத்துக்கலாம். டவுட் வருதுன்னா இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அப்படியே அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இதை அப்படியே சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டா,
இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு பை அண்ட் செல் பாப்பீங்களா? இங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாப்பீங்களா? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன பிறகு அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு பாப்பீங்களா? இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்ட பிறகு இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி பை பண்ணுவீங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கும். இதை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? எந்த ஒரு சேனல்லையும் சரி. இது என்னது இது? இதை உடச்சா என்ன பண்ணுவீங்க? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தானே இது. பிரைஸ் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருப்பான். சரிங்களா? பேசிக்கா சொல்றேன். க்ளோஸ் வச்சிருப்பான். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்த உங்களுக்கு என்ன தெரியுது? அடுத்து என்ன பண்ணலாம்? டைரக்ஷன் சேஞ்ச் என்ன பண்ணுவீங்க? செல்லுக்கு பாப்பீங்களா? ஆனா இந்த இடத்த இந்த மாதிரி க்ளோஸ் வச்சாலும் நம்ம பை பண்ணலாம். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? அதை தான் என்ட்ரி டைப் 5 நான் போட்டிருக்கேன். போய் தெளிவா பாருங்க. ஈஸியா புரிஞ்சிடும். சூப்பரான செட்டப் இது. கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா வரும். இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு சிஹெச்ஆ எடுத்துக்கிட்டு பிரைஸ் இதுக்கப்புறம் கீழே போய் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு செல் பண்ணுவீங்க. ஆனா இந்த இடத்த நம்ம பை பண்ணலாம். நீங்க போய் பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் அந்த என்ட்ரி டைப் 5 பார்த்துட்டு பிறகு கரெக்டா இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லா இடத்தையுமே பக்காவா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு வெபினார்லயே காட்டுறேன். வெபினார்ல இல்ல கிளாஸ்ல காட்டுறேன். கிளாஸ்ல தான் காமிச்சா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? டிஸ்கார்ட்ல போஸ்ட் பண்ணிடுறேன் இன்னைக்கு நைட்டு. போயிட்டு இதை தெளிவா பாருங்க. பார்த்துட்டு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. சரிங்களா? இது ஒரு மெயினா சொல்லணும்னு வந்த இந்த டவுட் கண்டிப்பா வரும். இதை சிஹெச்ஆ எடுத்துட்டு இன்டியூஸ்மெண்ட்டை பார்த்துட்டு செல் பண்ணுவீங்க. ஆனா இந்த இடத்த பை பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்றதான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? தெளிவா பாருங்க போயிட்டு. ஓகே, இது முடிஞ்சா நிஃப்டி ஓகேவா? இப்ப அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன பண்ணுவீங்க? இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்ல ஒரு ட்ரை கொடுப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் கீழே எல்லா ஸ்வீப்பு இங்க இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணா, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணா அடுத்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பீங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அடுத்து என்னென்ன பண்ணணும்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுது? மோஸ்டா பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்ட பிறகு இங்க ஒரு சிஹெச் பாயிண்ட் நடந்துருச்சு. ஸோ அப்ப பிரைஸ் இதுல வந்து செல் ஆயிட்டு இருக்கும். தெரியுதுங்களா? ட்ரெண்ட் வந்து இதுல செல்லு. இதுல இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதுல இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு எக்ஸாக்டா? இது ஒரு இன்டியூஸ்மெண்டா கன்சிடர் பண்ணலாமா? இதான இன்டியூஸ்மெண்ட். இது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கா வருமா? செட்டப் வந்துருச்சா? அடுத்து என்ன பண்ணலாம்? இன்ஜினியர் லிக்விடிட்டி மார்க் பண்ணுவீங்கல்ல? அதுக்கு முன்னாடி ஏதோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கான்னு பார்ப்பீங்க. இதுல எதுவும் போடல. அப்ப இது உங்களுக்கு இன்ஜினியர் லிக்விடிட்டி. அவ்வளவுதான். நம்ம செட்டப்பு தெளிவா வந்துட்டோம். எங்கெங்க என்ன பண்ணோம் அப்படின்றத தெளிவா இதுல நீங்க பார்த்துட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கவுண்டர் ட்ரெண்டுக்கும் நான் போட்டுறேன். இது பண்ண தேவையில்ல. ஏன்னா கேட்டுனே இருக்கிறீங்க அந்த கவுண்டர் ட்ரெண்ட் எப்படி எடுக்கிறது, ப்ரோ ட்ரெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு. ஓகேவா? அது எல்லாத்தையுமே தெளிவா நான் போட்டுறேன். வீடியோல போட்டு பார்த்துருங்க. சரிங்களா? எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன்றதுனால எல்லாத்தையுமே உட்காந்து ஒரே நாள்ல பார்க்க கூடாது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒன்று பாக்குறீங்கன்னா போயிட்டு அதை ஒழுங்கா உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அது கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா தான் அடுத்து நீங்க கிளாஸஸே வரணும். அது வரைக்கும் நீங்க போட்டேன் ஒரு 4 வீடியோ 3 வீடியோ போட்டுட்டேன் ப்ரோ போட்டாருன்றதுனால போய் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்க கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரிங்களா? தெளிவா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. ஒன்னும் அர்ஜென்ட் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் நான் இருக்கேன். ஸோ அப்ப இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப்லயா போட்டிருக்கீங்க ப்ரோ? யூடியூப்லயா ப்ரோ? எது ப்ரோ? இல்ல இது வந்து டிஸ்கார்ட்ல இருக்கிற மெம்பருக்கு சொல்லிட்டு இருக்கேன். யூடியூப்ல வந்து நான் அந்த செஷன் லிக்விடிட்டி ஹிடன் பிஓஐ மட்டும் போடுறேன். சரிங்களா? இப்போதைக்கு என்னால அதான் போட முடியாது. அதை நான் போஸ்ட் பண்றேன். சரியா? 10 நிமிஷம் தான் இருக்குது. வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற ஏதாவது சார்ட் பார்க்கணும்னா சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருக்கு இந்த சார்ட் அனலைஸ் பண்ணுங்கன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நம்ம அதை போய் செக் பண்ணுவோம். கோல்ட பாப்போமா ப்ரோ? கோல்டா ப்ரோ கமெண்ட்ஸ் பாருங்க ப்ரோ கொஞ்சம். இந்த வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ கோல்டு என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. 1 hour ப்ரோ. 1 ஹவருங்களா? ஓகே, 1 ஹவர்ல என்ன பண்ணிட்டு இருக்கு பிரைஸ்? 1 ஹவர்ல எக்ஸாக்டா பிரைஸ் வந்து ஃபுல்லா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், ஃபுல்லாவே பிரைஸ் அப் ட்ரெண்ட் தான். இதுல கரண்டா இங்க என்ன இருந்திருக்கு? இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கா? இங்க இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்ட பிறகு இதுல ஆர்டர் ஃப்ளோ எதுவும் இல்லை. பிரைஸ் வந்து இங்க இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணியிருக்கான். எது இதுல ஆர்டர் பிளாக்கு? இதான ஆர்டர் பிளாக்கு. ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு பிரைஸ் என்ன ஆயிட்டு இருக்கு? ரியாக்ட் ஆயிட்டு இருக்கா?
ஓகே எக்ஸ்ட்ரீம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இது ஒன்று இன்டியூஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அதுக்கு காரணமான ஹையர் லோ இது. இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல இருந்து பிரைஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, ரியாக்ட் ஆயிட்டு இருக்கா? ஃபைனல் டார்கெட் என்ன வைப்பீங்க? இது வைப்பீங்களா? புரியுதுங்களா? கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கா? பொறுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன மார்க் பண்ணேன் அப்படின்ட்டு. இது இன்டியூஸ்மெண்டா? பொறுமையா பாருங்க. இது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக் எதுவும் இல்லை, இதான் ஆர்டர் பிளாக் ஸ்ட்ரக்சர். கடைசியா நடந்த ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட் இது. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது. இது உங்களுக்கு ஹையர் லோ வருமா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எதுவும் போடல, அதனால சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஹையர் லோ வரும். இது ஹையர் லோ அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எதுவும் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இதுல எக்ஸாக்டா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இல்லை. அப்ப இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். அதுக்கு முன்னாடி இருக்கிறது இன்ஜினியர் லிக்விடிட்டி. நம்ம செட்டப் ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பை கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். பிரைஸ் அங்க தான் ரியாக்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? ரீசன்ட் புல் பேக் உடச்சிட்டு பிறகு அடுத்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பை பண்ணுவீங்களா? இது ஒரு இன்டியூஸ்மெண்டா? இது இன்டியூஸ் பண்ணிட்டு அப்ப இந்த இடத்துல இருந்து திருப்பி ஒரு பைக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேல போயிருக்கும். நான் இன்னொரு விஷயமும் தெளிவா சொல்லிட்டேன். ப்ரோ உங்க இன்டியூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு ஆர்டர் பிளாக் இல்ல ப்ரோன்னு எனக்கு நிறைய சார்ட் எடுத்து அமிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? நான் பல தடவை சொல்லிட்டேன். நீங்க ஆர்டர் பிளாக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த உங்களுக்கு ட்ரேடே கிடைக்காது. நீங்க கடைசி வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம தான் உட்காந்து இருப்பீங்க. மார்க்கெட்டுக்கு தேவை லிக்விடிட்டி. என்னைக்கு நீங்க அதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களால மார்க்கெட்ல அந்த சர்வே பண்றதா இருக்கட்டும், மார்க்கெட் என்ன பண்றதுன்றத பார்க்கவே அப்பதான் முடியும் உங்களால. ஓகேங்களா? தயவு செஞ்சு இன்னில ஏதாவது புரிஞ்சுக்கோங்க. லிக்விடிட்டியை மட்டும் மெயினா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் பல தடவை சொல்லிட்டேன் ஆர்டர் பிளாக்லாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? தேவையே கிடையாது மீன்ஸ் அதெல்லாம் ஒரு செகண்டரி தான். ஓகேவா? நான் அது இல்லைன்னு சொல்ல வரல, அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா மெயின் உங்களுக்கு என்ன வரணும்? இந்த லிக்விடிட்டி தான் வரணும். சரிங்களா? இன்டியூஸ்மெண்ட் இது. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுமா? இன்னும் ஸ்வீப் தான் நடந்திருக்கு. அப்ப ஸ்வீப் அப்படின்னா இந்த இடத்தையும் ஒரு ட்ரை கொடுப்போம். எது வரைக்கும் கொடுக்க போறோம்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரீசன்ட் புல் பேக் வரைக்கும் கொடுக்க போறோம். ஓகேங்களா? அப்ப அகைன் நீங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. எஸ், இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். அகைன் என்ன பண்ண போறோம்? ஒரு ட்ரை கொடுக்க போறோம். இங்க ஆர்டர் பிளாக்க உடச்சிட்டான். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இதுல எதுவுமே இல்லை. அப்ப இது எல்லாமே என்ன மாறும்? அப்ப அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க? இது என்னது? இது நான் எதுக்கு இதை மார்க் பண்றேன்? என்ன ப்ரோ இது? புரியல, சத்தமா சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க நமக்கு? அதை ஸ்வீப் பண்ணா வரும். இதை ஸ்வீப் பண்ணா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாமா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப கோல்டோடைய சினாரியோ இதுதான். ஓகேங்களா? இப்போதைக்கு ஓகேவா ப்ரோ? ப்ரோ சார்ட்ல என்ன ப்ரோ போட்டிருக்கீங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கோல்டு நெக்ஸ்ட் டைரக்ஷன் எல்லாம் மூவ் ஆகுது ப்ரோ. அதான் சொல்லிட்டோமா ப்ரோ. மோஸ்டா நீங்க 1 hour பேஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் இந்த இடத்த தாராளமா. ஓகேங்களா? இது என்ன ப்ரோ? இது லைவ்ல டைரக்ஷன் ரீட் பண்ணலாம் ப்ரோ. வீக்கெண்ட் டேஸ் அனலைஸ் நீங்க சொல்றது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது. நீங்களே கூட செக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, எதுன்னு சொல்லுங்க ப்ரோ, நம்ம போய் செக் பண்ணுவோம். எந்த இதுன்னு சொல்லுங்க, நம்ம போய் செக் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் முன்னாடி ஒன்று தான் அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். நம்ம அதை போய் இப்பயே செக் பண்ணலாம். சொல்லுங்க எந்த இடத்த ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க, போய் இப்பயே செக் பண்ணலாம். ப்ரோ டைம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. எந்த ஏதாவது ஒரு இடத்த ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க. ஆமா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது இன்னும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கல ப்ரோ. இது அதான் ஸ்வீப் தானே? ஆமா ஸ்வீப் தான் இது. ஓகே, அதுதான். ஆனா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கூடாது. இல்ல ப்ரோ, ஆஹா, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுக்கக்கூடாது. நமக்கு என்ன வேணும்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அது க்ளோஸ் வச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், க்ளோஸ் வச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லையா? அது ஸ்வீப்பா இருந்தா அது இன்னும் பிரைஸ் வந்து அதை முடிக்கல. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அவங்க அடுத்து மார்க்கெட்டை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஸ்வீப் அப்படின்னா லிக்விடிட்டி மட்டும் தான் கலெக்ட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, யார் மெசேஜ் போட்டிருக்கிறது சொல்லுங்க. நம்ம போயிட்டு இப்பயே உங்களுக்கு லைவ்லேயே காட்டுறேன். ஓகேங்களா? நான் எதுவும் மறைக்கலாம் விரும்பல. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், நான் என்ன விஷயம் கத்துக்கிட்டனோ அதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஒரு வேலை உங்களுக்கு அது ப்ரோ நீங்க சொன்னது ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம செட்டப் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களான்றதை மெயினா செக் பண்ணுங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தா அதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களான்றதை மெயினா செக் பண்ணிட்டீங்கனாலே அது கரெக்டா தப்பா அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒன்னு சொல்லி கொடுத்துட்டேன்றதுனால இது ஒர்க் ஆயிடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? நான் பல தடவை சொல்லிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன், அது எனக்கு இப்படி ஒர்க் ஆகுது, அந்த விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். நான் சொல்லிட்டேன்றதுனால இது ஒர்க் ஆகும்லாம் அர்த்தம் கிடையாது. ஓகேவா? இதை மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்லுங்க, எந்த சார்ட்ல நீங்க சொன்னது ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க. நம்ம அதுல போய் நேரடியாவே இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே அதை நான் ஷோ பண்றேன். என்ன மாதிரி இருக்கு, தப்பா சரியான்றது. சரிங்களா?
யாரு ப்ரோ இது? ஹரிஷா? யாரு ப்ரோ நான் இல்ல ப்ரோ. ஜென்ரோ எஃப்எக்ஸ் யாரு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, எந்த சார்ட்னு சொல்லுங்க, நம்ம போய் பார்ப்போம். தேவையில்லாம டைம் ப்ரோ வேஸ்ட் ஒரு பண்ணுங்க. எக்ஸிட் ஆயிட்டார். ப்ரோ அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், மீட்டிங்ல வெளியே போயிட்டாரு. இல்ல அதுதான் இப்ப சொல்றேன், நீங்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எக்ஸிட் நான் ஆயிட்டாரு. சும்மா அதெல்லாம் இது பண்ணிட்டு போறது, ஓகேங்களா? இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்காது. ஒரு விஷயம் எதுவும் ஆகல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. மத்தவங்கள போயிட்டு மைண்ட் இது பண்ணிட்டு இருக்க கூடாது. உனக்கு இதுவும் ஆச்சுன்னா நீங்க பாத்துக்கணும். ஏன்னா இத்தனை பேர் இப்ப சாட்லாம் போஸ்ட் பண்றாங்களா, அவங்களாம் வேஸ்டா? இதெல்லாம் என்னது இதெல்லாம்? அப்ப இதெல்லாம் என்னது இது? நிறைய பேர் எடுத்து போஸ்ட் பண்றீங்கல்ல, எல்லாம் ஒர்க் ஆகலையம்மா போஸ்ட் பண்றீங்க எல்லாம். இதெல்லாம் பாருங்க, எல்லாரும் எடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? நான் அப்படியே லைவாவே எடுத்து காட்டுறேன், யார் யார் மெசேஜ் பண்ணாங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நீங்களே பார்க்கலாம், ஓகேங்களா? ஓ, அப்ப இருக்கிற விஷயத்த கரெக்டா பண்ணணும், அதுதான் மேட்ரு. சும்மா அடுத்தவங்க சொல்றாங்கன்னு எதுவும் பண்ணிட்டு கூடாது, ஓகேவா? ஸோ என்ன பண்ணணுன்றத தெளிவா பாருங்க. நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டா அந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்க கையில தான் இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா கேளுங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் ரெடி, ஓகேங்களா? கேளுங்க, எனக்கு அதுதான் தேவை, ஓகேங்களா? கேட்டாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுதா தேவையா தேவையில்லையான்றது, ஓகேவா? தயவு செஞ்சு கேளுங்க. டவுட்டா இருந்தா எத்தனை வாட்டி வேணா நான் சொல்லி தரேன், ரெடி, ஓகேங்களா? நான் இன்னைக்குன்னு இல்லை, ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் சொல்லி தருந்துட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா? அதனால என் எஃபோர்ட்டை வீணாக்காம நீங்க அதை கேட்டீங்கன்னா நான் அதை கூட சொல்லி தருவேன், ஓகேங்களா? அதனால பிரச்சனை இல்லை. போய் பேக் டெஸ்ட் பண்ணணும். சும்மா நம்ம வரோம் Bro, ஒரே கிளாஸ் வரோம் doubt. பார்க்கணும் போக கூடாது. சொல்லுங்க ப்ரோ, உடனே சொல்லுங்க. ப்ரோ இப்ப இங்க மேல வந்து ஸ்வீப் தானே இருக்கு ப்ரோ. ஆமா, இப்ப இது சிங்கிள் புல் பேக் தானே இது? எது இன்டர்னல் சிங்கிள் புல் ஸ்ட்ரக்சர் பேக்? எதுவுமே இல்ல. ஏன் இல்ல இது bro, சிங்கிள் இப்ப புல் பேக்? இது இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு தானே மேல போயிருக்கான். ஆமா ப்ரோ. இப்ப இது இல்ல இன்டியூஸ்மெண்ட் bro, நடக்கிறானா? இருங்க இங்க Okay. இன்டியூஸ்மெண்ட் நடக்கிறானா, இது என்ன ஹை? இது இங்க எப்படி மார்க் பண்ணுவீங்க? இது என்ன ஹை? நான் எதுக்கு இந்த கோட் போட்டு வச்சுக்கிறேங்க? ஓகே. என்ன ப்ரோ இது? லோயர் ஹை ப்ரோ. லோர் ஹையா? எது ப்ரோ சொல்றீங்க? இப்ப இந்த ஹை மார்க் பண்ணிருக்கேன்ல, எதுக்கு நான் இதை மார்க் பண்ணிருக்கேன்? என்ன ரீசன்? அது வந்து ம் டார்கெட் பாயிண்ட் செட் பண்றதுக்காக போட்டுருக்கீங்க. அது வரைக்கும் நம்ம பை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி போட்டுருக்கீங்க. அதுக்கு மட்டுமா போட்டிருக்கேன்? இது என்னது இது ப்ரோ? இத்தனை பேர் பாக்குறீங்களா, நான் எதுக்கு இதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன்? இது என்னது இது? பிரேக் அவுட் செக்ஷன் ஹையர் இந்த ஹையர் ஐ ஹையர் ஐனா நான் ஏன் அந்த ஹையர் ஐன்னு இங்க மார்க் பண்ணேன்? எதுக்கு? ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்ல, ஏன் இங்க ஹையர் ஐ நான் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு அதனால அது ஹையர் ஹை. அப்ப இந்த இடத்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கேன். அப்ப இது என்ன ஹையர் ஐ? இது மைனர் ஹையா? அவ்வளவுதான். அப்ப ஒரே ரூல் தான், ஓகேங்களா? ஒரே ரூல், நம்ம கரெக்டா அதை யூஸ் பண்ணணும். எந்தெந்த இடத்த யூஸ் பண்ணணும்ன்றது மட்டும்தான், ஓகேங்களா? இங்க வந்து இதை ஸ்பீப் பண்ணிட்டானே ப்ரோ, அதனால இது ஒரே ஒரு புல் பேக்காலாம் வரணும்னு அர்த்தம் இல்ல. இன்டியூஸ் பண்ணிட்டு எடுத்திருக்கான், ஸ்டாப் பண்ண ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டு தான் பிரைஸ் மேல போயிட்டே இருக்கான், ஓகேங்களா? இதுக்குள்ள இருக்கிறது தான் ஆக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால இதே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. புல் பேக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இன்டியூஸ் பண்ணிட்டு எடுக்காம அவன் எது பண்ணாலும் அது ஒரு புல் பேக். ஆனா ஒரு ரீசன் புல் பேக் எடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு தெரியும் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே மேஜரான ஒரு புல் பேக்ஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? குழப்பிக்காதீங்க. அகைன் பண்ணீங்கன்னா அது ஈஸியா புரிஞ்சிடும், ஓகேங்களா? அதனால இது ஸ்டார்டிங் கொஞ்சம் இப்படி இருக்கும், ஆனா ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதனால அதை கரெக்டா மாஸ்டர் பண்ண பாருங்க. ஸ்ட்ரக்சரை மாஸ்டர் பண்ணிட்டாலே மீதி இருக்கிறது எல்லாமே ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா ப்ரோ? ப்ரோ ஒரு கொஸ்டின் ப்ரோ. ப்ரோ டைம் கம்மியா இருக்கு. அது மேல வந்து பிஓஎஸ் 4264 தான் பிஓஎஸ் மார்க் பண்ணிருக்கீங்க. அது பிஓஎஸ் பக்கத்துல போயிட்டு ஏன் ப்ரோ அது வந்து பிஓஎஸ் டச் பண்ணாம திரும்பி இவ்வளவு பெரிய ரிவர்சல கொண்டு வந்துச்சு? மேல இருந்து ஏன் இவ்வளவு பெரிய ஃபால்ட்டும்? இதுவா? இதேதான். அதுதான். ஆமா ஆமா. இது